நோ நானா நீ வேற சாமியா கேட்ட போட்டு விட்டா தலை நம்பிதுண்ணா. டேய் இந்த மாதிரி அசிங்கமா பண்ணாதடா. நான் சொல்றதை கேளு. சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரணும்னா முதல்ல நான் சொல்ற மாதிரி நடிச்சு பாரு. நீ நல்லா நடிச்சேன்னா எனக்கு பெரிய பெரிய டேரக்டர் தெரியும். பாலச்சந்தர், பாக்யராஜ், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி இவங்க எல்லாரும் தெரியும். அவங்க டைரக்ஷன்ல உன்னை நடிக்க வைப்பேன். நோ எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமலி இவங்கெல்லாம் நடிகர்னா டைரக்டர் இல்ல. குருமுட்டை விளக்கண்ண நான் சொல்றது ஃபுல்லா கேள்றா. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச டைரக்டர் கிட்ட இவங்க போய் சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட நான் சொல்லும் போது இவங்க அவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி நான் சொல்ற ஆளு இவர் தான் சொல்லி உனக்கு சான்ஸ் வாங்கி தருவாங்க. புரியுதா? நோ புரியுற மாதிரியே இருக்குது, புரியாத மாதிரியே இருக்குது. நான் கம்முன்னு நான் டீ கடையே போய் வேலை செஞ்சுக்கிறேன்னா. எது டீ கடையில் வேலை சரியா? டிக்குன்னா காசு, ஆடினா காசு, ட்ரெஸ்னா காசு. இவளுக்கு ஒழுங்கா வைடா, ஒழுங்கா வை. நானும் தாங்காத கொன்றுவேன். செலவு பண்ணி கூட்டு வந்திருக்கேன். நடிச்சன்னா தான் உனக்கு சான்ஸ். நீ நடிக்கிறத வச்சுதான் இன்னைக்கு என் பொழப்ப ஓட்டணும். இந்த கோயில் வாசல்ல உக்காரு. ஏதாவது கொடுத்தா வாங்கிட்டு பங்கு போட்டு. நோ டீ விற்கிறவங்க எல்லாம் சாதாரண நினைச்சிடாதுண்ணா. டீ விற்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளாக்கிறாங்கன்னு தெரியுமா? டேய் அரசியல் பேசாதடா, கொன்றுவேன். ஏங்க இவன் பேசுறதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. கோத்து விட்டு போயிடாதடா. சொன்ன வேலையை பாரு. இங்க உட்காரேன். ஓம் ஓம். அது வேணா சொன்னா அப்புறம் நம்ம அதுல வேற பிரச்சனை வரும். கல்பாடுச்சுமா சொல்ற கல்பாடுச்சுமா சோடா பல்லு விற்க போறீங்களா? டேய் இதுதான்டா பூஜை பண்றது. இங்க யாரும் வந்தா கடை பார்த்து விட்டுருமா ஓட பார்த்துமா அப்படி மாதிரி ஏதாவது சொல்லு. ஏதாவது சொல்லி தொலையடா, சொல்லு. வெளியே சவுண்ட் வரணும், சொல்லு. தெரியலண்ணா. இவன் சரிப்பட மாட்டான் போல இருக்க. என்ன பண்ணலாம்? இப்ப நீ என்ன பண்ற? நான் சொல்றத பண்ணு. ஓகேவா? ஓகேண்ணா. இந்த வீடு தானே சொன்னாரு. தம்பி தம்பி பொண்டாட்டி, அம்மா தாயே. தினம் தினம் இந்த பிச்சைக்காரங்க தொல்லை தாங்க முடியல. ஏன்பா கூப்பிடுறதா கூப்பிடுறீங்க? அக்கா தங்கச்சி சின்ன பொண்ணுன்னு கூப்பிடல. அது நான் அம்மா தாயே. பிச்சைக்காரனா? அம்மா நான் சிவலோகத்துல இருந்து வந்த முனிவர்மா. சாரி சாமி. ஐயோ நான் பணாதின்னு நினைச்சிட்டு சாமி. நல்லா சாரி சொன்னப்போ. சரியா? உங்க மாமா எப்படி இருக்கிறாரு? மாமாவா? அப்படி யாருமே இல்லை சாமி எனக்கு. நீங்க ஒருவேளை வீடு மாறி வந்துட்டீங்களோ? வீடு மாறி வந்துட்டேனா? இல்லையா, உன் கல்யாணம் ஆயிடுச்சு தானே? கல்யாணம் ஆயிடுச்சு சாமி. ஆனா என் வீட்டுக்கார மாமன்லாம் கூப்பிட மாட்டேன். வீட்டுக்காரனுடைய அண்ணனை நீ நானு கூப்பிடுவ? அவரையா வீணா போனவன், வெட்டி பையன், தண்ட சோறுன்னு கூப்பிடுவேன். என்னடா இது, அவனை இவ்வளவு கேவலமா பேசுத? நான் முறை சொல்லி கூப்பிடுவீங்கன்னு கேட்டேன். அந்த தண்ட சோற மாமான்னு தான் கூப்பிடுவேன். அவரால தான் உங்க வாழ்க்கையே மாற போகுது. அவராலதான் எங்க வாழ்க்கையே மாறப்போதா? என்ன சாமி சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களா? இந்த வருஷம் கடைசி நாள். இந்த வருஷத்தோட கடைசி நாள் சாமி. இன்னைக்கு உங்க மாமாவுக்கு விருந்து வச்சா? விருந்து வச்சா அந்த தண்டை சொல்ற ஏன் சாமி நாங்க விருந்து வைக்கணும்? அபிசு அபிசு வாயில போடு, வாயில போடு. சிவா சிவா வாயில போடா. போட்ட சாமி. நல்லா போட்ட. அவரால் தான் நீ நல்லா இருப்பன்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? சரி சாமி, நீங்க சொன்ன மாதிரி அவரை கூப்பிட்டு விருந்து போடுறேன். ஆனா எங்களுக்கு என்ன நல்லது நடக்கும்? அதெல்லாம் அவன் சொல்லவே இல்லையா? அதெல்லாம் நல்லது நடக்கும். அப்படியா? சரி நீங்க கொஞ்சம் உட்காருங்க சாமி. யோ கொஞ்சம் வெளியே வாயா. எதுக்கு நீ சும்மா கத்திக்கிற? ஒரு பாத்ரூம் போக நிம்மதியா? யோ வாயா. நேடி யோ நம்ம வாழ்க்கையே எங்கேயோ போகுது, பாத்ரூம்ல போய் முக்கி நிக்கிற. வாழ்க்கைய மறப்பதா? என்னடி லூஸ் மாதிரி பேசுறீங்க? யோ இவர் தான் சொன்னாரே. இவர் சொன்னாரா? இவரே வழித்த வழி வந்த மாதிரி இருக்கிறாரு. இவரு சொன்னாருன்ற? யோ வாயடி வாயடி. யோ அது இல்லையா, இவரு சிவலோகத்துல இருந்து கீழே வந்துக்கிறாரு. ஏய் அவர் எங்க இருந்தா வரட்டுமேடி, பின்னாடி எதுக்கு? யோ அவரு தான் சொன்னாரு, உங்க அண்ணனை கூப்பிட்டு விருந்து வச்சா நம்ம வாழ்க்கையே மாறிடுமா, அதுவும் இன்னைக்குள்ள. முன்னாடி சொல்ற அவர் இப்ப எங்க இருப்பா கூட தெரியலையே. அவர் எங்க அப்படியே சொன்னாங்க ஒரு நாள் ஆயிடும் வரத்துக்கு. சில நாள் லூசு குடும்பம் உங்க குடும்பமே. போன் தான் இருக்குல்ல, அதுல போன் பண்ணி வரவை. ஏய் அவர் வந்தவரை நீ பாதியில தெத்தி அமிச்சிரு, தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்ற. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த ஆள் இங்க வரணும், நீ வர வைக்கிற, இல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போயிடு. இதனால இது வம்பா போச்சு. அவர் போன் பண்ணா வருவாரா வரமாட்டாரா போட்டுதான் பாப்போம். எடுத்தாரா 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 இல்லையா? இப்ப போயிருக்கு ரிங்கு. ஹலோ
அண்ணா சொல்லுப்பா. எப்படிண்ணா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன்பா. எங்கண்ணா ரொம்ப நாள் ஆச்சுன்னா உங்களை பார்த்து வீட்டு பக்கமே வர மாட்டேன்றீங்க. வீட்டுக்கா? நான் வரல. உன் பொண்டாட்டி பேசிட்டு இருக்காளா? அண்ணா என் பொண்டாட்டி தானே உங்களை கூப்பிடுறா. கூப்பிட்டு அவமானப்படுத்துவா. நான் வரணுமா? அண்ணா இல்லண்ணா, நாளைக்கு வருஷ பொறுப்பு உங்களை இன்னைக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கலான்ட்டு கூப்பிட்டுக்கிறாண்ணா. விருந்தா? ஆமாண்ணா உன் பொண்டாட்டிய சொல்லிச்சு சத்தியமா? ஆமாண்ணா, என்ன என் பாட்டியை பேசலாம் பண்ணா. ஐயோ அவன்கிட்ட குடுக்காதப்பா. மாமா மாமா சொல்லுமா. மாமா என்ன மாமா இந்த பக்கம் வரவே மாட்டேன்றீங்க? வேலை ஜாஸ்திமா. மாமா எது வேணாலும் மனசுல வச்சுக்காதீங்க மாமா. ம். வாங்க மாமா, நான் இன்னைக்கு நாட்டுக்கோழி அடிச்சு விருந்து வைக்கிறேன் மாமா. வந்துருங்க மாமா. நான் நாட்டுக்கோழியா? ஏமா உண்மையா சொல்றேன். வாய்க்கு ருசியா உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் மாமா. வந்துருங்க மாமா. நான் நம்பி வரலாமா? அண்ணா என் பாடி இப்ப தெரிஞ்சிட்டா பழமெல்லாம் இல்லண்ணா, சாமியார்லாம் வந்துக்கிறாங்கண்ணா. அப்ப நல்லா மிளகு போட்டு வறுத்து வைக்க சொல்லி வரேன். சரிண்ணா வந்துடுண்ணா. நம்பி வரலாமாப்பா? இப்ப போறேண்ணா கோழி பிடிக்கிறதுக்கு. அண்ணா வரண்டாருமா. எப்படி ஆனா உங்க அண்ணன் வெறும் தண்ணி குடுக்கறனா கூட ஓடியாரு. நாட்டுக்கோழினா நாக்கு தங்க பட்டு வருவாரு. இங்க பா, இந்த மாதிரிலாம் ஒரு மேலாம் பேசுறாத. ஐயோ அதெல்லாம் பேச மாட்டேன் சாமி. உங்களை நம்பிதான் விருந்து வைக்கிறேன். விருந்து வச்சா நான் நல்லா இருப்பேன்ல. அப்படிதான் சொல்லி அனுப்பிச்சான். கவலையப்படாதீங்க, அதெல்லாம் நல்லா இருப்பீங்க. யோ சாமி சொன்னது கேட்டுக்கணியா? சீக்கிரம் போய் எல்லாம் வாங்கினையா போயிட்டு. சாமி இங்க உட்காருங்க, நான் ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். அங்க பாரு சாமியார் உட்காந்துக்கிறாரு. வாடி எதனா கேப்போம் சாமியார் கிட்ட. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம். ஏய் நீ கேக்குறியா நான் கேக்கட்டுமா? நீ கேள்றி. ஃபர்ஸ்ட் நீ கேளு. நீ கேள்றி ஃபர்ஸ்ட். நீ என்ன சொல்றன்னு கேட்டு அப்புறம் நான் கேட்டுக்கிறேன். நீ என்ன சொல்றன்னு கேட்டு அப்புறம் நான் கேக்குறேன். சாமி நான் ரெண்டும் மாத்தி கேளுங்க. அம்மா 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் கேளுங்கம்மா, என்ன வேணும்னு. சாமி தங்கவலி எப்ப குறையும்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. அப்படியே கொஞ்சம் வெள்ளி வேலையும் சொல்லுங்க சாமி. ஏமா நான் நகை கட்டிய வச்சு நிக்கிறேன், என்னன்னு வந்து கேட்டுக்கிறீங்க? எல்லாம் தெரிஞ்ச சாமியார் நீங்க, உங்களை கேட்டா தெரியும்னு கேட்டோம். தங்க விலை ஏறினால தான் பொண்டாட்டிங்களுக்கு வாங்கி தர முடியலன்னு தான் எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் சாமியாரா போயிட்டாங்க. இவனே நொந்து போய் வந்துதான் இங்க உட்காந்துக்கிறான். இவன் போய் ஒரு ஆளு இவனை வேற வந்து கேட்கறதுக்கு வா போலாம். என்னடா இது, அவங்களா வந்தாங்க, அவங்களா திட்டினாங்க, அவங்க பாட்டுன்னு போய் நினைக்கிறாங்க. டேய் செம்ம நடிப்பு போல இருக்க. என் பிரதரு வா விருது சாப்பிடுவேன். அதுவும் நாட்டுக்கோழி. ரொம்ப நாளா நாட்டுக்கோழி போடுறேன்னு தரல. இன்னைக்கு அவங்களே கும்பிட்டு வச்சிருக்காங்க. உள்ளதானே இருக்காங்க. இந்த குரல் எங்க கேட்ட குரல் மாதிரி. என்னம்மா அவர் தெரிஞ்ச மாதிரி பக்கத்துல உட்காந்துக்கிறீங்க? இவனு தெரியாதுமா. இவன் யாரு? இவன் என்னடா பண்ணுங்க எங்க திண்ணையில உட்காந்து? எங்க வீட்டு திண்ணையில உனக்கு என்னடா வேலை? மாமா வாயில போடு. உக்காருவியாடா? நான் சொல்லுமா, இவரு சிவலோகத்துல இருந்து வந்த முனிவர். ஓ அப்படி நம்ப வச்சிட்டானா? ஓஹோ. சாமி சின்ன குழந்தை மாதிரி அழாத. மாமா நீ வேற மாமா, இவரு வேற எங்க போனாரே தெரியல. ஏமா எனக்கு கொஞ்சம் கறி குழம்பு கிடைக்குமா? சாமியார்ல கறி குழம்பு சொல்றாங்களா? ஏய் நீ இப்ப சாமியார். அவரு சாமியார் தான், உங்களுக்கு என்ன வந்து இப்போ? இல்ல சாமியார்ல கறி குழம்பு கேட்கிறாருன்னு ஒரு ஆவேசம். நீ உள்ள போமா, நான் பிரதர் வந்தா கறியோட வர. நீ போ உள்ள. தம்பி வந்தா போல இருக்க. அண்ணா எப்பனா வந்தீங்க? இப்பதான் தம்பி வந்தேன். என்னடா பாக்குற? அண்ணன் தம்பி நாங்க. என்னடா எங்க தம்பி திண்ணில உட்காந்து நம்ம வீட்டு திண்ணில உட்காந்து அவ்வளவு திமிரா பேசுறான். நீ சிக்கன் நீ ஆக்குமா, நான் பாத்துக்கிறேன். இவெல்லாம் சாமியார் பார்த்தா செவுத்துல உட்கார கூடாது, திண்ணில உட்கார கூடாது. என்ன திமிர் இருக்கும் அவனுக்கு? நீ சிக்கன் பண்ணுமா, நான் பாத்துக்கிறேன். அதாமா எனக்கு ஏதோ கூப்பிட்டு சிக்கன் போட்டா போடுறேன்னு சொன்னீங்களே. ஆமாமா, அவருக்கு விருந்து வச்சா நல்லா இருப்பீங்க. நான் சொல்லாதா? குடும்ப புத்தி இப்படிக்குதுன்ட்டு எங்க அண்ணன் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணம் நீதான். நான் என்ன பண்ணேன்? நானா சாமியார் போட்டு ஏமா சொன்னேன்? ஒரு நாள் நாட்டுக்கு குழம்பு வச்சு சோறு ஆக்கி போட்டா இந்த மாதிரி மாறிக்க மாட்டாரு. சரிப்பா, நான் பண்ணத தப்பு. இப்ப போன் பண்ணி உங்க அண்ணனை வர சொல்லு, நான் நாட்டுக்கோழி செஞ்சு போடுறேன். இப்போ திருந்தனியா? இப்போ போன் பண்றேன். ஹலோ அண்ணா, எங்கண்ணா போயிட்டீங்க? இப்ப நாட்டுக்கோழி